ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசை விஜய்க்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். நாடு முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிட வெற்றிடங்கள் கல்வி அமைச்சு அறிவிப்பு. கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மகிந்த குடும்பம், பல ரகசியங்கள் அம்பலம். கச்சை தீவை கேட்காதீர்கள், திருவிழாவுக்கு மட்டும் வந்து செல்லுங்கள், விஜய்க்கு நாமல் அழைப்பு. லட்சக்கணக்கில் எகிரும் வாகனங்களின் விலை. வியட்நாம் ஜனாதிபதி இலங்கை விஜயம். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். எரிவாயு விநியோகம் துண்டிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியீட்டியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் வாழ்த்துச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையொன்றை படைத்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் எனும் உரிய பொறுப்பை ஏற்கவுள்ள உங்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என பேரவை தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவை வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில், கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு பெரும் அரணாக திகழ்ந்தனர். விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவர் மீது எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. அன்று எமது மக்களின் துயர்துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதேபோன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கை தீவில் ஈழ தமிழர்கள் நீண்ட காலமாக தங்களது தமிழ் தேச அங்கீகாரத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்துக்கு பிறகும் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்துக்கு புதிய வலுவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு எமது தாயகத்தின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என்ற பெரும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு உண்டு. தங்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000க்கும் மேற்பட்ட அதிபர்களுக்கான பணியிடங்கள் வெற்றிடமாக இருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். வெற்றிடமாக உள்ள அதிபர் பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து நியமிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. பாடசாலைகளின் நிர்வாகம் மற்றும் கல்வித்தரம் மேம்படுத்துவதற்காக இந்த நியமனங்கள் அவசியமானவை. அதிபர் பதவிக்கான போட்டித் தேர்வு பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு இந்த தேர்வை விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பரீட்சை திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. கல்வித்துறையில் நிலவும் இந்த பணியாளர் பற்றாக்குறை பாடசாலைகளில் நிர்வாக திறன், மாணவர் வழிகாட்டல் மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றில் தாக்கம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக, இதற்கான விரைவான தீர்வு அவசியமாகியும் இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் நிர்வாக நிலைத்தன்மை ஏற்பட்டு கல்வி தரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைத்துள்ள 40 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வெறும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய தொலைக்காட்சி சேவையில் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்த இடமாகும். மேரி லூட்டஸ் விக்ரமசிங்க போன்ற பெயரிலே ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்சவின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொத்தாக மாறியுள்ளது. 40 கோடி மதிப்புள்ள இந்த காணி வரும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு பெற்றார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விகளுக்கு
சிரந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதி பத்திரத்தையும் தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பண பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கிய பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக சிரந்தி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த கடுமையான சட்டத்தின் பிரிவின் கீழ் ஒருவரிடம் உள்ள சொத்து அவரது சட்டபூர்வமான வருமானத்தில் ஈட்டப்பட்டது அல்ல என தெரிய வந்தால் அதனை குற்றச்செயல் மூலம் ஈடுபட்ட சொத்தாக கருத நீதிமன்றத்துக்கு அதிகாரம் காணப்படுகின்றது. சட்டத்தின் 34(3) பிரிவின்படி இந்த சொத்து தனது சட்டப்பூர்வ வருமானத்தில் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கச்சைத்தீவை கேட்க வேண்டாம், அது எமது சொத்து. வேண்டுமென்றால் கச்சைத்தீவு திருவிழாவுக்கு முறையான விசா அனுமதி பெற்று ஒரு நாள் சுற்றுலா பயணியாக வந்து செல்லலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தென்னிந்தியாவில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து குறுகிய காலத்துக்குள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள். அவர் மீது இளைஞர்கள் உள்ளிட்ட பெருமளவான மக்கள் பாரிய நம்பிக்கையை கொண்டுள்ளனர். அரசியல் என்பது சினிமா போன்றது அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திரைப்படத்தில் நடிக்கும் போது காட்சிகள் மிக இலகுவானவை, ஆனால் அரசியல் என்பது முற்றிலும் யதார்த்தமானது. மக்கள் மத்தியில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தற்போது அவர் முன்னுள்ள முக்கிய பணியாகும். விஜய் தனது வாக்குறுதிகளை தவறவிட்டால் இலங்கை மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஏமாற்றமடைந்துள்ளதை போன்ற நிலை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். விஜய் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் அதிகளவான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கச்சத்தீவு என்பதை இலங்கையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. அதனை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவில் முறையான விசா அனுமதியை பெற்று சுற்றுலா பயணியாக கலந்து கொள்ள முடியும். கச்சத்தீவுக்கு வந்த அவர் ஆசிர்வாதங்களை பெற்றுச் செல்லுமாறு நாம் அவருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். தமிழக அரசு என்பது இந்தியாவில் ஒரு மாநில அரசு மாத்திரமே. ஒரு மாநில அரசால் இலங்கையின் தீர்மானங்களிலோ அல்லது அதன் நிலப்பரப்பு விவகாரங்களிலோ நேரடி தாக்கம் செலுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 1.25% 2.5% உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அனைத்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் மே 1 கணிசமாக அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய வரி திருத்தம் தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு இடையிலான வரிப்பதிவு நடைமுறைகளை சீரமைப்பதற்கான அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் தனிநபர் இறக்குமதியாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த இந்த வரி தற்போது அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் சுங்க அனுமதி புள்ளியிலே அறவிடப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் சிறிய ரக வாகனங்களின் விலை 1,30,000 ரூபாய் முதல் 2,15,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர வாகனங்களின் விலையானது 3,45,000 ரூபாய் முதல் 5,10,000 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பெயரில் வியட்நாம் ஜனாதிபதி நாளை வியாழக்கிழமை 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளார். இரு நாடுகளிடையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி பல துறைகளை உள்ளடக்கியதாக குறித்து அரசு விஜயத்தின் போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் வியட்நாம் கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கும் இடையில் தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையின் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கிடையில் கலாச்சார ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருக்கின்றது. புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் இனத்துவ மற்றும் சமய விவகார அமைச்சுக்கும் இடையில் சமய அபிவிருத்தி, சமய மாணவர் நலனோம்புகை, சமய நம்பிக்கை, சடங்கு சம்பிரதாயங்கள் மேம்பாட்டு மற்றும்
பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் வியட்நாம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கு இடையில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருக்கின்றது. இலங்கை தேசிய போலீஸ் பயிற்சி கல்லூரி மற்றும் வியட்நாம் சோசலிச குடியரசின் பொது போலீஸ் பயிற்சி மற்றும் விஞ்ஞான ரீதியான ஆய்வு ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருக்கின்றது. இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று நேற்று 3,88,000 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இன்று 7,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் பவுன் ஒன்றின் விலையானது 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலையானது 3,63,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கத்தின் விலை இன்றைய தினம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 4,625.24 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலையானது 74.93 அமெரிக்க டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வு காரணமாக இலங்கையிலும் தங்க விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 26 பேர் உயிரிழந்ததோடு 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை சபோரிஷியா நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக செவ்வாயன்று தென்கிழக்கு சபோரிசாவில் உள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் கடை மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்யாவின் சறுக்கு கூண்டு தாக்கியதில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதிகளில் உள்ள உக்ரைன் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிலையங்கள் மீது இரவோடு இரவாக ரஷ்யா தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி 3 ஊழியர்களும் 2 மீட்பு பணியாளிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். எங்களுக்கு கணிசமான தேசமும் உற்பத்தி இழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இது ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ஒருங்கிணைந்த தாக்குதலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலால் கிட்டத்தட்ட 3,500 வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்தி நிர்வாகமிடும் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசை விஜய்க்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். நாடு முழுவதும் 4,000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிட வெற்றிடங்கள் கல்வி அமைச்சு அறிவிப்பு. கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மகிந்த குடும்பம் பல ரகசியங்கள் அம்பலம். கச்சை தீவை கேட்காதீர்கள், திருவிழாவுக்கு மட்டும் வந்து செல்லுங்கள், விஜய்க்கு நாமல் அழைப்பு. லட்சக்கணக்கில் எகிரும் வாகனங்களின் விலை. வியட்நாம் ஜனாதிபதி இலங்கை விஜயம். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், எரிவாயு விநியோகம் துண்டிப்பு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.